ஹாய் ஆல், வெல்கம் டு எக்ஸாம் எஜ் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி கணக்கு தான் பார்க்க போறோம். தனி வட்டி கணக்கு தான் பார்க்க போறோம். ஸோ இதுல டோட்டலா எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயிற்சி 21ல டோட்டலா 48 கொஸ்டின் இருக்கு. அப்புறம் கூடுதல் வினாக்கள்ல ஒரு 8 கொஸ்டினோ என்னமோ இருக்கு. ஸோ அப்போ இதை நம்ம 2 பார்ட்ல முடிச்சிடலாம். இன்னைக்கு ஒரு பார்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா, நாளைக்கு ஒரு பார்ட்ல நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் முடிஞ்சிடும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் முடிஞ்சதும் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் குள்ள போயிடலாம். சரியா? ஸோ நேரடியா கொஸ்டின் குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன இருக்கு அப்படின்னு. 2000 பணத்திற்கு ஆண்டு விகிதம் 6% எனில் 18 மாதங்களில் அந்த பணத்திற்கு எவ்வளவு தனி வட்டி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எவ்வளவு தனி வட்டி கிடைக்கும் அப்படின்னா ஐ தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? சோ வேற என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? ரூபாய் 2000 பணத்திற்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்போ இங்க வந்து அசல் தொகை 2000 ரூபாய் அப்படின்னு வந்துருச்சு. ஆண்டு விகிதம், ஆண்டு வட்டி விகிதம் எனக்கு 6% அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 18 மாதங்களில் எனக்கு தனி வட்டி எவ்வளோ அப்படின்னு தான் கேக்குறாங்க. சோ 18% கிடையாது, 18 மாதங்களில். சோ 18 மந்த்ஸ்ல அந்த பணத்திற்கு எவ்வளவு தனி வட்டி கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சோ தனி வட்டிலாம் நமக்கு பெருசா ஃபார்முலா எதுவுமே இல்லை. என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. அதுவே எனக்கு மொத்த தொகை அமௌண்ட் வேணும் அப்படின்னா என்னது? பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அவ்வளவுதான். சோ இதுல பெருசா ஃபார்முலா எதுவும் இல்லை. ஸ்ட்ரைட்டா அப்படியே நம்ம என்ன கிவன் டேட்டா அப்படின்னு பார்த்து நேரடியா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணா மட்டும் போதும். இதுல பி அப்படின்றது அசல் தொகை, பிரின்சிபல் இல்லையா? ஆறுன்றது வட்டி விகிதம், என்னன்றது எத்தனை வருடங்களுக்கு கடன் வாங்குறாங்களோ. சோ அது வந்து இங்க என்ன எனக்கு வருடத்துலதான் சப்ஸ்டியூட் பண்ணணும். சோ மாசத்துல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? வருடத்துக்கு மாத்திக்கணும். சோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி வந்து 2000, n வந்து 18 மந்த்ஸ். சோ மந்த்ஸ் நான் இயரா மாத்துறதுக்கு டிவைடட் பை 12, pn. ஆர் வந்து 6% டிவைடட் பை 100 அப்படின்னு வந்துருமா? சோ இந்த 2 ஜீரோ மேல இருக்க இந்த 2 ஜீரோவோட நான் கேன்சல் பண்றேன். அடுத்து இதை 6 வாய்ப்பால அடிக்கிறேன் அப்படின்னா 2 அப்படின்னு வருமா? சோ இந்த 2ஐயும் இந்த 20ஐயும் அடிச்சா 10 அப்படின்னு வந்துடும். சோ மேல எனக்கு என்ன வந்துடும்? 180 அப்படின்னு கிடைச்சிரும். அப்போ எனக்கான தனி வட்டி என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா 180. அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு மனிதனிடம் 16,000 பணம் இருந்தது. அதன் ஒரு பகுதியை 8% ஆண்டுக்கு தனி வட்டியிலும் மற்றும் மீதி பணத்தை 9% ஆண்டு தனி வட்டியிலும் கடனாக கொடுத்தார் அப்படின்னு இருக்கு. சோ ஒரு மனுஷன்ட்ட எவ்வளவு காசு இருந்திருக்கு? 16,000 இருந்திருக்கு. சோ 16,000 அதுல என்ன பண்றாரு? ஒரு பகுதி, ஏதோ ஒரு பகுதி, ஏதோ ஒரு பணத்தை எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். அதை வந்து எனக்கு 8% தனி வட்டியில கொடுக்குறாரு. மிச்சம் இருக்கிற காசு, மிச்சம் இருக்க காசுன்னு 16,000த்துல எனக்கு இந்த எக்ஸ் போச்சு அப்படின்னா அதான் மிச்சம் இருக்க காசு. அதை என்ன பண்றாரு? 9% வட்டி விகிதத்துக்கு எனக்கு கொடுக்குறாரு. யாருக்கோ கொடுக்குறாரு. வருடத்தின் மொத்த தனி வட்டி எனக்கு 1340 எனில் 8% தனி வட்டியில் கடனாக கொடுத்த தொகை எவ்வளவு அப்படின்னு இருக்கு. சோ இதோட மொத்த தனி வட்டி, இதுல வரக்கூடிய தனி வட்டி I1, இது I2 அப்படின்னு வச்சுக்கிட்டா இந்த மொத்த தனி வட்டி எனக்கு 1340 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இந்த 8% தனி வட்டிக்கு இந்த அமௌண்ட் கொடுத்துருக்காங்களா, எக்ஸ் அமௌண்ட், இதுதான் எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? சோ இது எல்லாமே வந்து எனக்கு இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஆண்டுக்கு, எல்லாமே ஒரு வருஷத்துக்கானதுதான். சோ அப்ப n வந்து 1 தான். இங்க PNR by 100 அப்படின்னா P வந்து x, n வந்து எனக்கு ஒரு வருஷம், r வந்து 8% இல்லையா? சோ 8% டிவைடட் பை 100 பிளஸ் இங்க P வந்து நமக்கு என்னது? 16,000 மைனஸ் எக்ஸ், n வந்து ஒரு வருஷம், r வந்து 9 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 1340 அப்படின்னு வந்துடும். இந்த 100 வந்து நான் அப்படியே அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ இங்க மிச்சம் இருக்கிறது 8x பிளஸ் இங்க 9 நான் உள்ள எடுத்துட்டு போனா என்ன வரும்? 16,000 இன்ட்டு 9 அப்படின்னு இருக்கும். அடுத்து இங்க மைனஸ் 9x ஈக்குவல் டு இது வந்து 13,040, அப்புறம் இந்த 2 ஜீரோ வேற சேர்ந்துக்கும். அப்போ 1,34,000 அப்படின்னு கிடைச்சிடும் இல்லையா? சோ இப்ப இங்க என்ன இருக்கு? 8x மைனஸ் 9x இருக்கு. சோ அப்ப இது மைனஸ் எக்ஸ் அப்படின்னு ஆயிடும். 16 இன்ட்டு 9 அப்படின்னா என்னது? 9 6 are 54, 5, அப்போ 144 அப்படின்னு இருக்கும். சோ பிளஸ் 144, அப்புறம் ஒரு 3 ஜீரோ இருக்கு ஈக்குவல் டு இங்க 1,34,000 அப்படின்னு இருக்கும். சோ இந்த எக்ஸ் வந்து நான் அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டேன் அப்படின்னா பிளஸ்ல வந்துடும். இந்த 1,34,000 இங்க வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆயிடும்? மைனஸ்ல வரும் இல்லையா? இது 1,144, 133 அப்படின்னா மிச்சம் 10 தான் இருக்கும். அப்புறம் ஒரு 3 ஜீரோ. அப்ப எக்ஸ்ன்றது எனக்கு எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னா 10,000. சோ 8% கொடுத்திருக்காங்கல்ல ஒரு அமௌண்ட். சோ அது எத்தனை அமௌண்ட், எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னா 10,000. சோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு மனிதன் முறையே 2 வருடங்களுக்கு
400, 4 வருடங்களுக்கு 550, 6 வருடங்களுக்கு 1200 பணத்தை இருப்பு வைத்திருந்தார் அப்படின்னு இருக்கு. அவருக்கு மொத்தமாக 1020 தனி வட்டி கிடைத்தது எனில் ஆண்டிற்கான வட்டி விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஆண்டிற்கான வட்டி விகிதம் அப்படின்னா 6 தான் வந்து நமக்கு என்னன்னு கேக்குறாங்க. பேங்க்ல எவ்வளவு அக்கௌண்ட் வச்சிருந்திருக்காரு, எவ்வளவு அமௌண்ட் வச்சிருந்திருக்காரு, 2 வருஷத்துக்கு எனக்கு 400 ரூபாய் அப்படின்னு வச்சுட்டு இருந்திருக்காரு. சோ அப்போ 2, 4, 6 வருஷம் அப்படின்னு இருக்கு. சோ அப்ப ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துக்கு 400 ரூபாய், பி வந்து 400 ரூபாய், ஓகேவா. என் வந்து 2, சோ அப்போ பி என், ஆர் என்னன்னு தெரியாது, டிவைடட் பை 100. இது 2 வருஷத்துக்கு. அடுத்து என்ன சொல்லியிருந்தாங்க, 4 வருஷத்துக்கு 550 ரூபாய் வச்சிருந்தாரு அப்படின்னு இருக்கா. சோ அப்ப இங்க 550, 4 வருஷத்துக்கு, ஆர் எவ்வளோன்னு தெரியாது, டிவைடட் பை 100. அடுத்து 6 வருஷத்துக்கு 1200 ரூபாய் வச்சிருந்திருக்காங்க. சோ அப்ப 1200 இன்ட்டு 6 இன்ட்டு ஆர் டிவைடட் பை 100. இது மொத்தத்தையும் சேர்த்த வட்டி தான் எனக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, 1040ன்னு நினைக்கிறேன். 1020 அப்படின்னு தனி வட்டியா கிடைச்சிருக்கு. சோ அப்ப இதுதான் என்னுடைய தனி வட்டி 1020. மேம் பேசிக்கும் புரியல, தலையும் புரியல, வாலும் புரியல அப்படின்னா பேசிக் பிளேலிஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம நடத்துறப்போ பேசிக்ல இருந்து டைப் வைஸா எல்லாம் தனித்தனியா நடத்திருப்போம். சோ அதை பார்த்துட்டு இங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். நம்ம இப்ப ஸ்ட்ரைட் RS அகர்வால் புக்கை டீல் பண்ணிட்டு இருக்கோம். இங்க திரும்ப நம்ம கான்செப்ட் இதுதான், ஃபார்முலா இப்படிதான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. சோ எந்த டைப்புக்கு என்ன பண்ணணும்னு அங்க பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இது ஒரு ரிவிஷன் செஷன் மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். சரியா. சோ இப்ப இங்க எல்லாத்துலயும் எனக்கு என்ன காமனா இருக்கு, R/100 காமனா இருக்கு. நான் 100 வந்து இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடுறேன். சோ இங்க 2 100 வந்துடும், R வந்து காமனா இருக்கும். இப்ப இங்க 400 இன்டூ 2னா 800 பிளஸ் 55 இன்டூ 4னா 5 4s are 22. அப்புறமா இங்க 2200 அப்படின்னு கிடைச்சிரும். பிளஸ் இங்க என்ன வந்துடும், 12 இன்டூ 6 அப்படின்னா எனக்கு 72 அப்படின்னு இருக்கும். அப்புறமா ஒரு 2 0. இப்போ 7200 பிளஸ் 800னா 8000 அப்படின்னு வந்துடும். இங்க ஒரு 2200னா 10200 அப்படின்னு கிடைச்சிருமா. ஸோ 10200. இங்க என்ன இருக்கு, 1,02,000 அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ இங்க என்ன வந்துடும், இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் அப்படின்னா எனக்கு இங்க R உடைய வேல்யூ 1020/102. அப்ப நமக்கு ஆன்சர் என்ன வந்துடும், 10% அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ 10% எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் B ல இருக்கு. அடுத்த கேள்வி, ஒரு குறிப்பிட்ட தொகை தனி வட்டியுடன் 5 வருடங்களில் 5200 மற்றும் 7 வருடங்களில் 5680 ஆனது எனில் ஆண்டு வட்டி விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தொகை அப்படின்னா ஏதோ ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் எனக்கு தனி வட்டி கொடுத்துருக்காங்க. அது 5 வருஷத்துல இவ்வளோ தொகையா மாறி இருக்கு, 5200 மாறி இருக்கு. ஸோ 4th சம், ஏதோ ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கு, அது வந்து எனக்கு 5 வருஷத்துல, ஸோ 5 வருஷத்துல எவ்வளவா மாறி இருக்கு அப்படின்னா 5200 மாறி இருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, அதே அமௌண்ட் எனக்கு 7 வருஷத்துல 5680 மாறி இருக்கு. ஸோ 7 வருஷத்துல 5680 கரெக்டா எழுதியிருக்கோமா, கிவன் டேட்டாலாம் 5680 ஆனது எனில் ஆண்டு வட்டி விகிதம் என்ன, ஆறு என்ன அப்படின்றதுதான் நம்மளுடைய கொஸ்டின். இப்ப எனக்கு 5 வருஷத்துக்கு 5200 அப்படின்னா இது வந்து அமௌண்ட் மொத்த தொகை இல்லையா. சோ அப்ப இது என்னது, பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 5 இயர்ஸ் இருக்கும். இதுல என்ன இருக்கும், பிரின்சிபல் அசல் தொகை, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 7 இயர்ஸ் இருக்கும். இப்போ இந்த 2 அமௌண்ட்டையும் நான் மைனஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், பிபி கேன்சல் ஆயிடும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ்க்கு கிடைக்குமா. அப்போ 2 இயர்ஸ்க்கான எனக்கு வட்டி என்ன வந்துடும், 5680 இருந்து 5200 மைனஸ் பண்ணா 480 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஒரு வருஷத்துக்கான வட்டி என்னது, 480/2 அப்படின்னு போட்டீங்கன்னா 240 ரூபாய் ஒரு வருஷத்துக்கான வட்டி. இப்போ இந்த 5200 இருந்து நான் 5 வருஷத்துக்கான வட்டியை கழிச்சுட்டா எனக்கான இந்த பிரின்சிபல் அமௌண்ட் கிடைச்சிருமா. அப்போ 5 வருஷத்துக்கு என்ன வரும், 240 இன்ட்டு 5 வருஷத்துக்கு அப்படின்னு போட்டோம்னா 4 5s are 22, இங்க வந்து 12. ஸோ 1200 இதுதான் வந்து எனக்கு 5 வருஷத்துக்கான வட்டி. இப்ப 5200 வந்து 1200 போயிருச்சு அப்படின்னா எனக்கு பிரின்சிபல் அசல் தொகை என்னது, 4000 அப்படின்னு கிடைச்சிரும் இல்லையா. சோ இப்போ இங்க எனக்கு PNR/100 அப்படின்னு போட்டா போதுமா. ஐ வந்து
PNR/100 போட்டா போதும். I என்னது எனக்கு ஒரு வருஷத்துக்கு 240 அப்படின்னு தெரியுமா? ஸோ 240. பிரின்சிபல் வந்து 4000. N வந்து ஒரு வருஷத்துக்குன்னு போட்டோம். R தான் என்னன்னு தெரியணும். ஸோ /100 அப்படின்னு போடுவோம். ஸோ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். இந்த 0 கேன்சல் ஆயிடும். 4 டேபிள் கேன்சல் பண்ணா 6. அப்போ R மட்டும்தான் இந்த சைடு இருக்கு, இந்த சைடு 6 மட்டும் தான் இருக்கு. அப்போ R எவ்வளோ எனக்கு 6%. ஸோ ஆப்ஷன் D இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகை தனி வட்டியுடன் 2 வருடங்களில் 2240 மற்றும் 5 வருடங்களில் 2600 ஆனது எனில் அந்த தொகை எவ்வளவு அப்படின்னு இருக்கு. சோ போன வாட்டி போட்ட அதே சம் தான். ஒரு பிரின்சிபல் இருக்கு, அது 2 வருஷத்துல என்ன ஆகுதுன்னா 2240, 5 வருஷத்துல என்ன ஆகுது அப்படின்னா 2600. அப்போ இது வந்து 5 வருஷத்துல. இப்போ இது 2 அமௌண்ட்டையும் நான் கழிச்சா எனக்கு 3 வருஷத்துக்கான வட்டி எவ்வளோன்னு கிடைக்கும். ஸோ 3 வருஷத்துக்கான வட்டி எவ்வளோன்னு கிடைச்சதுக்கு அப்புறம் இங்க எனக்கு 2 வருஷத்துக்கான வட்டி எவ்வளோன்னு தெரிஞ்சா அது நான் இங்க இருந்து நான் கழிச்சுட்டா எனக்கு அசல் தொகை என்னன்னு கிடைச்சிருமா? ஸோ போன வாட்டி போட்டு அதே சம்மு தான். ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இதை ஹோம் ஒர்க்கா ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. ரைட்? ஸோ கையோட நீங்க வீடியோவை நிறுத்திட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா சால்வ் பண்ணி நீங்க ஆன்சர் சால்வ் பண்ணிடுங்க. ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன இருக்குன்னு. எந்த தொகை 3/4% தனி வட்டியுடன் 1/3 வருடங்களில் 210 மாறும் அப்படின்னு இருக்கு. சோ எந்த தொகையோட தனி வட்டி எனக்கு 210 மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ தனி வட்டி எனக்கு 210. ஆர் என்ன கொடுத்திருந்தாங்க? ஆர் வந்து 3/4% அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. சோ 3/4%. N என்ன கொடுத்திருந்தாங்க? 2/1/3 அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. 2/1/3. எந்த தொகைனா எந்த பிரின்சிபல் அமௌண்ட் எனக்கு இந்த வட்டியை கொடுக்கும் அப்படின்றதுதான் வந்து நம்மளுடைய கொஸ்டின். ஸோ பிரின்சிபல் தான் கண்டுபிடிக்கணும். நமக்கு தனி வட்டின்னு தெரியும். தனி வட்டி அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஃபார்முலா இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. ஸோ இங்க இன்ட்ரெஸ்ட் வந்து 210, P தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இங்க R என்ன வந்துடும்? 3 4s are 12, 12 plus 3 வந்து 15/4 அப்படின்னு வந்துருமா? இங்க என்னது 2 3s are 6, 6 plus 1 7/3 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ N வந்து எனக்கு 15/4, R வந்து நமக்கு என்னது 7/3 டிவைடட் பை 100 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த 100 நம்ம இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடுறோம்னு வைங்களேன். 2 1 0 2 0 சேர்ந்துக்கும். ஸோ அப்போ இங்க என்னெல்லாம் மிச்சம் இருக்கும்? P இன்ட்டு 15/4 இன்ட்டு 7/3 அப்படின்னு இருக்கும். இதை 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 5 அப்படின்னு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் இதை 7 டேபிள்ல கேன்சல் பண்ணா என்ன வரும்? 3000 அப்படின்னு இருக்கும். ஸோ திரும்ப இதை 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 6ல 30 அப்புறம் 600 அப்படின்னு வந்துடும். அப்போ P ஈக்குவல் டு இங்க ஒரு 4 பேலன்ஸ் இருக்கு. ஸோ 600 இன்ட்டு 4 அப்படின்னு போட்டீங்கன்னா எனக்கு 2400 ரூபாய். அதுதான் நம்மளுடைய அசல் தொகை அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ ஆப்ஷன் B இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி. ஒரு மனிதன் 3 திட்டங்களில் முறையே 6 வருடங்கள் 10 வருடங்கள் மற்றும் 12 வருடங்களுக்கு 10%, 12% மற்றும் 15% தனி வட்டிகள் உள்ளவாறு முதலீடு செய்தார். சாரிமா. ஸோ 15% தனி வட்டி உள்ளவாறு முதலீடு செய்தார் அப்படின்னு இருக்கு. ஸோ 3 திட்டத்துல அவர் என்ன பண்ணியிருக்காரு? முதலீடு பண்ணியிருக்காரு. ஸோ தனித்தனியா 6 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் அப்படின்னு முதலீடு பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் திட்டம், 2வது திட்டம், 3வது திட்டம்னு வச்சுக்கலாம். 6 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம். ஓகேவா? ஸோ இத்தனை வருஷத்துக்கு முதலீடு பண்ணியிருக்காரு. இதுல இருக்கக்கூடிய அந்த வட்டி விகிதம் என்னது? 10 12 15% தனி வட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது 10%, இது 12%, இது 15% வட்டி விகிதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு ஒவ்வொரு திட்டமும் முடியும் பொழுது அவருக்கு ஒரே வட்டி கிடைத்தது. ஒரு திட்டமும் முடியிறப்போ அவருக்கு ஒரே வட்டி தான் கிடைக்குது. ஏனில் அவர் செய்த முதலீடுகளின் விகிதம் என்ன? சோ எனக்கு இங்க கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் I1 I2 I3 அப்படின்னு வச்சுக்கிட்டா இது எல்லாமே எனக்கு சமமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப என்ன கேக்குறாங்க? அவர் இன்வெஸ்ட் பண்ணிருப்பார்ல இங்க ஒரு அமௌண்ட் P1, இது P2 P3 அப்படின்னு ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு அசல் இருக்கும். சோ அந்த அசலுடைய விகிதங்கள் என்ன அப்படின்னு தான் கேள்வி கேக்குறாங்க. P1 is to P2 is to P3 தான் கேக்குறாங்க. சோ அப்ப இங்க I1 என்னது? P1, P N வந்து எனக்கு 6, R வந்து 10% டிவைடட் பை 100. நான் ஏன் டிவைட் பை 100 போடலாம்? 3 இதுலயுமே டிவைட் பை 100 வரும். ஸோ காமனா 100 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ இங்க என்ன இருக்கும்? P2 இன்ட்டு 10 இன்ட்டு 12. இங்க என்ன இருக்கும்? P3 ஈக்குவல் டு 12 இன்ட்டு 15 அப்படின்னு இருக்கும். ஸோ 6 12 12 இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் 6 வாய்ப்பால் அடிச்சா இங்க என்ன வந்துடும்? 2, இங்க வந்து 2 வந்துடும். அப்ப எல்லாமே 2வது வாய்ப்பால திரும்ப அடி பண்ணலாமா? அப்போ இது வந்து 5 அப்படின்னு வந்துடும். இந்த 2 போயிடும். இப்ப என்ன மிச்சம் இருக்கும்னு பாருங்க. 5P1 ஈக்குவல் டு 10P2 ஈக்குவல் டு
15p3 அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ திரும்ப இதை என்ன பண்ணலாம், 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் p1 ஈக்குவல் டு 2p2 ஈக்குவல் டு 3p3 அப்படின்னு வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டை மட்டும் எடுத்துக்கிறோன்னு வைங்களேன். p1 by p2 ஈக்குவல் டு 2 அப்படின்னு கிடைச்சிடும். இங்க வந்து நான் திரும்ப p2 p3 இது ரெண்டை மட்டும் எடுத்துக்கிட்டா என்ன வரும், 2p2 ஈக்குவல் டு 3p3. அப்போ இதை எப்படி வந்துடும், p2 by p3 ஈக்குவல் டு 3/2 அப்படின்னு கிடைச்சிடும் இல்லையா. ஸோ இப்போ இது ரெண்டையும் வச்சு நான் மூணுத்தோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ p1 is to p2 is to p3 அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இங்கே p1 p2 ரேஷியோ என்னது 2 is to 1. இப்போ p2 p3 ரேஷியோ என்னது 3 is to 2. ஸோ அப்புறமா இங்கே கான்செப்ட் ஆஃப் மெர்ஜிங் இருக்கா, ஸோ விகிதம்ல. ஸோ அதை வந்து இங்கே கொண்டு வந்தா 2 3s are 6, 1 into 3 3, அடுத்து 1 into 2 2. அப்போ 6 is to 3 is to 2 தான் என்னுடைய விகிதம். ஸோ 6 is to 3 is to 2. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து ரூபாய் 500க்கு 6.25% விகிதத்தில் 4 வருடத்தில் கிடைக்கும் தனி வட்டி. ஸோ 4 வருடத்துல கிடைக்கும் தனி வட்டி ரூபாய் 400க்கும் 5% விகிதத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு கிடைக்கும் தனி வட்டியும் சமமாக இருக்கும். ஏதோ ரெண்டு கண்டிஷன்ல ரெண்டு தனி வட்டியையும் எனக்கு ஈக்குவேட் பண்றாங்க. ஓகேவா, எனில் அந்த கால அளவு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ என்ன தான் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ 8th கொஸ்டின் என்னன்னு கேக்குறாங்க. ஏதோ ரெண்டு கண்டிஷனுக்கு ரெண்டு தனி வட்டி வருது. ஸோ அதுதான் எனக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க என்ன PNRன்னு தெரியல. ஸோ இங்க பாருங்க 500 ரூபாய்க்கு 6.25 விகிதத்தில் 4 வருடத்திற்கு. ஸோ 500 ரூபாய் அப்படின்றது P, எத்தனை வருஷத்துக்கு, 4 வருடத்திற்கு. N வந்து 4, 6 வந்து எனக்கு 6.25 அப்படின்னு இருக்கு. ஸோ 61/4% அப்படின்னு இருக்கு. இது எதுக்கு சமம் அப்படின்னா ரூபாய் 400க்கு 5% விகிதத்தில். இது எதுக்கு சமம் அப்படின்னா ரூபாய் 400க்கு 5% விகிதத்தில். ஸோ 5% விகிதத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு கிடைக்கும் தனி வட்டி சமமாக இருக்கும். ஸோ இங்க என்னன்னு அவங்க சொல்லல. ஓகேவா, ஸோ அப்போ அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு தான் எனக்கு அந்த தனி வட்டி சமம் அப்படின்றது தான் வந்து அந்த கேள்வியே. ஸோ அப்ப இந்த எண்ணு தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப ரெண்டு சைடு ஈக்குவேட் பண்ணலாமா, ஏன்னா ரெண்டுமே தனி வட்டி தான். N வந்து 4, R வந்து இங்க என்ன வந்துடும் 24 + 1 25/4. ஸோ 25/4 divided by 100. ஸோ 100 இந்த பக்கமும் வரும்ன்றதுனால நான் போடல. இங்க என்னது N வந்து எனக்கு N அப்படியே வச்சுக்கிறோம். R வந்து 5 divided by 100 ரெண்டு பக்கமும் கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ இந்த 4 கேன்சல் ஆயிடுமா. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். ஸோ இங்க ஒரு 5 இங்க ஒரு 5 கேன்சல் ஆயிடும். மிச்சம் என்ன இருக்கு, இங்க 25 இங்க 4 இருக்கு. அப்போ N வந்து 25/4 ஈக்குவல் டு N அப்படின்னு இருக்கும். ஸோ 25/4 அப்படின்னா R 61/4 இருந்ததா. அப்போ இதுவும் எனக்கு என்னதான் அப்படின்னு கேட்டீங்கன்னா 61/4 இயர்ஸ் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ எந்த ஆப்ஷன்ல இருக்கு, ஆப்ஷன் சில இருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க. A ரூபாய் 800 தொகையை ஆண்டு தனிவட்டி 12%, B 910 தொகையை ஆண்டு தனிவட்டி 10%, கடன் வாங்கினார்கள். எத்தனை வருடங்களில் அவர்கள் இருவரின் கடன் தொகையும் சமமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அவங்களோட ரெண்டு பேரோட தொகை சமமாகும்னு சொல்லியிருக்காங்க, தனி வட்டி சமமாகும்னு சொல்லல. சோ அப்போ இது நான் எதோட ஈக்குவேட் பண்ணும் அப்படின்னா ரெண்டத்தோட அமௌண்ட்டையும் ஈக்குவேட் பண்ணும். சோ அமௌண்ட் தொகை அப்படின்னா என்னது, எனக்கு பிரின்சிபல் P1, இங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் S1, இங்க எனக்கு பிரின்சிபல் P2, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் SI2. இங்க பிரின்சிபல் வந்து 910 800 ரூபாய் ஏக்கு, இங்க பிக்கு வந்து 910. ஸோ இங்க வந்து 800, இங்க வந்து 910. ஸோ அப்ப இங்க PNR/100 என்னது, P வந்து 800, NR வேணும்ல. என்னே எனக்கு தெரியாது, என்ன தான் கேட்டிருக்காங்க. இங்க 800 அப்படின்னு இருக்கிற இடத்துல 12%. ஸோ 12% இன்ட்டு N/100. இங்க இன்னொரு இடத்துல எனக்கு எத்தனை சதவீதம், 10% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இங்க 910 × 10 × N டிவைடட் பை 100 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இப்போ இங்க வந்து இங்க 910 இருக்கு. ஸோ இங்க 800 நான் இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னா என்ன வரும், 910 - 800 அப்படின்னு இருக்கும். ஸோ இங்க வந்து எனக்கு 800 × 12. ஸோ 800 × 12N டிவைடட் பை 100 அப்படின்னு இருக்குமா. ஸோ 800, ஒரு நிமிஷம். ஸோ 800 × 12N
divided by 100. இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா மைனஸ்ல இருக்கும். ஸோ 910 into 10n divided by 100 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ இந்த சைடு என்ன வந்துடும், எனக்கு 110 அப்படின்னு கிடைச்சிடும். இப்போ இங்க என்ன பண்ணலாம், இந்த 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம், இந்த 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இங்க 12 into 8 96. ஸோ 96n minus 91n அப்படின்னு இருக்கு. அப்போ 5n equal to 110. அப்போ என்னோட வேல்யூ என்ன வந்துடும், 110 divided by 5 அப்படின்னா 2ல 10 மிச்சம் 1 2. ஸோ அப்போ 22 வருஷம் கழிச்சு தான் எனக்கு சமமாகும். ஸோ அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. ரூபாய் 6000 ஒரு குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் 4 வருடங்களில் 7200 ஆனது அப்படின்னு இருக்கு. ஸோ 10வது கொஸ்டின் என்ன சொல்றாங்க, 4000 6000 7200 மாறுது. ஸோ 6000 அப்படின்ற அமௌண்ட் எனக்கு 7200 மாறுது. எத்தனை வருஷம் கழிச்சு, 4 வருஷம் கழிச்சு. ஸோ இதுதான் என்னுடைய பிரின்சிபல் அமௌண்டா, பிரின்சிபல் இது வந்து என்னுடைய அமௌண்ட். அப்போ எனக்கு ஐ வேணும் அப்படின்னா 2 மைனஸ் பண்ணா என்ன வரும், 1200 ரூபாய் அப்படின்னு வரும். இது எத்தனை வருஷத்துக்கு, 4 வருஷத்துக்கு. இப்ப அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. வட்டி விகிதம் தானாகவே 1.5 மடங்கு ஆனால் 5 வருடங்களில் அசல் தொகை எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. இங்க ஒரு R இருந்திருக்கும், அந்த R வந்து எனக்கு தானாவே 1.5 மடங்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்க ஒரு R1னா தானாவே 1.5 மடங்கு ஆகுது அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, 5 வருஷத்துல அசல் தொகை என்னவா இருக்கும். சோ இப்ப n வந்து 5 years அப்படின்னா திரும்ப அசல் தொகை மொத்தம் எவ்வளவா மாறிடும் அப்படின்றதுதான் இங்க வந்து கேள்வியா இருக்கு. சரியா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரிஜினலா எனக்கு என்ன R இருந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதோட 1.5 மடங்கு, அதுக்கப்புறம் தான் எனக்கு அசல் தொகை எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் இங்க R கண்டுபிடிக்கணும்னா என்னது, எனக்கு P வந்து 6000 தெரியும். ஸோ ஐ வந்து 1200, ஐ வந்து 1200. இதுக்கு ஃபார்முலா PNR. ஸோ P வந்து 6000, N வந்து 4 years, R தெரியாது, டிவைடட் பை 100 அப்படின்னு போடணும். ஸோ இந்த 2 0 கேன்சல் ஆயிடும், இந்த 0 கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் இதை நான் 6 டேபிள்ல கேன்சல் பண்ணா 20 அப்படின்னு வருமா, திரும்ப இதை 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா 5ன்னு வரும். அப்ப R வந்து 5% அப்படின்னு கிடைச்சிருச்சு. இந்த R1 5 அப்படின்னு கிடைச்சிருச்சு. அப்ப இங்க 3/2 into 5 அப்படின்னா R என்னது 15/2. இப்ப எனக்கு R வந்து 15/2, N வந்து 5. அப்போ எனக்கு அசல் தொகை என்னவா மாறும், அதான் கேள்வி. அதாவது இன்ட்ரெஸ்ட் என்ன, மொத்த தொகை என்னவா மாறும். இப்போ P வந்து நமக்கு என்னது, அதே 6000 இன்ட்டு R வந்து 15/2 இன்ட்டு 5 டிவைடட் பை 100 அப்படின்னு போடுவோமா. ஸோ பண்ற வரைக்கும் நம்ம எல்லாமே கரெக்டா பண்ணியிருக்கோமா, எப்பயும் செக் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி செக் பண்ணிப்போமா. ஸோ இங்க என்னது 1200 வந்துச்சு, R வந்து 5% வந்துச்சு, 15/2% வந்துருச்சு. ஸோ எனக்கு இங்க ஃபர்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்கிறேன், அசல் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன், பிரின்சிபல் அசல் தொகையோட நான் ஆட் பண்ணிக்க போறேன். ஸோ இந்த 0 நமக்கு கேன்சல் ஆயிடும். இப்போ இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 30 அப்படின்னு வருமா. 30 into 5 அப்படின்னா நமக்கு 150 அப்படின்னு இருக்கும். 150 into 15 அப்படின்னா 15 ஸ்கொயர் 225, அப்புறம் ஒரு 0 இருக்கு. இப்போ எனக்கு மொத்த தொகை என்னவா மாறும், 6000 பிளஸ் 2250 which is equal to 8250 மாறிடுச்சு. ஸோ அப்போ எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் B ல இருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க. 6 வருடங்களுக்கு கிடைக்கும் தனி வட்டி அசல் தொகையில் 30% என்றால் 6 வருடங்கள்ல எனக்கு தனி வட்டி என்னவாயிருது அப்படின்னா அசல்ல 30% ஆயிடுது. ஓகே, எத்தனை வருடங்களுக்கு பின் அசல் தொகைக்கு சமமாகும், எத்தனை வருடங்களுக்கு அப்புறமா எனக்கு அசல் தொகைக்கு சமமாகும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்க, 11வது கொஸ்டின். என்னுடைய அசல் தொகையோடைய 30% தான் என்னுடைய என்னது அப்படின்னா என்னுடைய தனி வட்டியா மாறுது. எத்தனை வருஷத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 வருஷத்துல. இப்போ எனக்கு எத்தனை வருஷத்துல எத்தனை வருஷத்துல எனக்கு என்னவாகும்னு சொல்லியிருக்காங்க, ஐ வந்து P-யா மாறிடும், அசல் தொகையா மாறிடும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஐக்கு நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னது, PNR/100. இங்க 30% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 30/100 P. ஸோ இந்த 100 கேன்சல், PP கேன்சல் ஆயிடும். NR equal to 30 அப்படின்னு இருக்கா. எனக்கு இங்க N வந்து 6ன்னு தெரியும். ஸோ அப்போ R equal to 30/6 which is equal to 5%.
எனக்கு ஆர் 5% அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு ஐ ஈக்குவல் டு பியா வேணும் அப்படின்னா ஐக்கு என்ன வந்துடும், பி என் ஆர் பை 100 ஈக்குவல் டு பி. ஸோ இந்த பிபி கேன்சல் ஆயிடும், என்ஆர் ஈக்குவல் டு 100 அப்படின்னு இருக்கும். இதுல என் எனக்கு தெரியாது, ஆர் 5 ஈக்குவல் டு 100. அப்போ என் எனக்கு என்னது 100 by 5 20 இயர்ஸ்ல எனக்கு என்னவாயிடும், ஈக்குவல் ஆயிடும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, கிருத்தி முதல் வருடம் 6% தனி வட்டி இருக்குமாறு ஒரு கடன் வாங்கினாள். கிருத்தி என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் வருஷத்துல 6% தனி வட்டி இருக்கிற மாதிரி ஒரு கடன் வாங்குறாங்க. ஸோ ஆர் வந்து 6% இருக்கிற மாதிரி கடன் வாங்குறாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, தனி வட்டி அடுத்தடுத்து ஒவ்வொரு வருடமும் 0.5% அதிகரித்தது. இந்த தனி வட்டி இப்படியே இல்லை. ஸோ 0.5 அதிகரிக்குது, 6.57 அப்படின்னு அதிகரிக்குது. ஓகேவா, எப்போ அதிகரிக்குது, ஒரு வருஷமும் அதிகரிக்குது. அவள் 4 வருடங்களில் 3375 வட்டியாக செலுத்தினாள். ஸோ 4 இயர்ஸ்ல எனக்கு வட்டி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 3375 ரூபாய் வந்து எனக்கு வட்டியா செலுத்தியிருக்காங்க. அவள் கடனாக வாங்கிய தொகை என்ன, பிரின்சிபல் என்ன அப்படின்றதுதான் கொஸ்டின். ஸோ பிரின்சிபல் என்ன அப்படின்றது கொஸ்டின். ஸோ இது 4 வருஷத்துக்கான மொத்த வட்டியா. இப்போ ஐ வந்து பிஎன்ஆர் பை 100, ஒரு வருஷமும் எனக்கு ஆர் மாறுது, பி மாறாது. அப்போ பி மாறாது, அப்படியே தான் இருக்கும். டிவைடட் பை 100ம் அப்படியே தான் இருக்கும். ஒரு வருஷமும் எனக்கு என்ன மாறுது, ஆர் தான் மாறுது. ஸோ ஆர் வந்து 6 × 1 பிளஸ் இங்க அடுத்த வருஷத்துக்கு எனக்கு 6.5ன்னு மாறிடும் ரெண்டாவது வருஷத்துக்கு. ஸோ 6.5 × 1 பிளஸ் அடுத்து 3வது வருஷத்துக்கு எனக்கு 7% மாறிடும். ஸோ 7 × 1. 4வது வருஷத்துக்கு 7 மாறிடும். ஸோ 7.5 × 1 ஈக்குவல் டு 3375. எல்லாமே ஒரு வருஷம். இப்போ 4 வருஷம் கணக்கு வந்துருச்சா. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும், இது 6.5, இது 7.5 அப்படின்னா இது ரெண்டும் நமக்கு 14 அப்படின்னு கிடைச்சிருமா. ஸோ 14, இது ரெண்டும்னா நமக்கு 13 அப்படின்னு இருக்கும். ஸோ 14 + 13 அப்படின்னா 27. ஸோ 27p ஈக்குவல் டு 3375. இங்க 2 0 இருக்கு. ஸோ 2 0 இங்க போயிடும். இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், 3 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 1ல 3, 1ல 3, 2ல 6, மிச்சம் 1. ஸோ 2 0. இங்க 3 டேபிள்ல 9 அப்படின்னு இருக்கும். திரும்ப என்ன பண்ணலாம், 9ல கேன்சல் பண்ணி பார்க்கலாமா ஸ்ட்ரெயிட்டாவே. 1ல 9, 2னா 22, 2ல 18, ரிமைனிங் 4 இருக்கும். 5 9s are 45. ஸோ எனக்கு 12,500 அதுதான் வந்து என்னுடைய அசல் தொகையா வந்துருச்சு. ஸோ 12,500 எந்த ஆப்ஷன்ல இருக்கு, ஆப்ஷன் ஏல இருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க என்ன இருக்குன்னு, ஒரு குறிப்பிட்ட தொகை எந்த தனி வட்டி விகிதத்தில் 15 வருடங்களில் இரட்டிப்பாகும் அப்படின்னு இருக்கு. டபுள் ட்ரிபிள்லாம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், என்ஆர் ஈக்குவல் டு 100 அதான் இரட்டிப்பாறதுக்கு. இப்போ 3 டைம்ஸ் ஆகுது அப்படின்னா என்ஆர் ஈக்குவல் டு 200. இப்போ 4 டைம்ஸ் ஆகுதுன்னா என்ஆர் ஈக்குவல் டு 300. இது எல்லாமே நம்ம பேசிக் கான்செப்ட்ல கவர் பண்ணிட்டோமா. இப்போ 15 வருஷத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க, என்ன 15ன்னு கொடுத்துட்டாங்க, ஆர் என்னன்னு கேக்குறாங்க. அப்போ 100/15 அப்படின்னு போட்டா போதுமா. இப்போ இதை 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க என்ன வரும், 3, இங்க வந்து 20ன்னு வரும். அப்போ இங்க 62/3% அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, ஒரு குறிப்பிட்ட தொகை தனி வட்டியில் முதலீடு செய்யப்பட்டது. அந்த தொகை 10 வருடங்களில் 3 மடங்கானால் வட்டி விகிதம் என்ன. 3 மடங்கு ஆயிருக்குன்னா என்ஆர் ஈக்குவல் டு 200 அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஸோ இப்போ வட்டி விகிதம் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ என் வந்து 10ன்னு சொல்லிட்டாங்களா. அப்போ ஆர் வந்து எனக்கு என்னது 200/10 அப்படின்னா 20% ஆண்டு வட்டி. ஸோ ஆப்ஷன் பி. அடுத்து 10% ஆண்டு வட்டியுடன் ஒரு குறிப்பிட்ட தொகை எத்தனை வருடங்களில் 3 மடங்காகும் அப்படின்னு கேட்குறாங்க. திரும்ப 3 மடங்கு. அப்போ என்ஆர் ஈக்குவல் டு 200. ஆர் வந்து எனக்கு என்னது 10% அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என் என்னது 20 வருஷம், அவ்வளவுதான். ஸோ அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இது புரியல அப்படின்னா பேசிக் கான்செப்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நடத்திருப்போம். ஸோ அதை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஈஸியா புரியும். அடுத்த கேள்வி பாருங்க, 16வது கேள்வி. ஒரு மனிதன் அவனின் மூலதனத்தின் 1/3 பகுதியை ஆண்டு வட்டி 7%, 1/4 பகுதியை ஆண்டு வட்டி 8% மற்றும் மீதி தொகையை ஆண்டுக்கு 10% முதலீடு செய்தார். முதல்ல இதை பிரிச்சு எழுதிக்கலாமா. எத்தனாவது கேள்வி, 16வது கேள்வி. ஒருவர் தன்னோட மூலதனத்தில், சோ மூலதனம் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், அந்த மூலதனத்துல 1/3 பகுதியை 7% வட்டி. சோ 1/3 பகுதிய 7% வட்டி. அடுத்து என்னது, 1/4 பகுதிய ஆண்டுக்கு 8% வட்டி.
1/4. அப்ப x/4 பகுதியை 8% வட்டி. மீதியே எனக்கு 10% வட்டி அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ அப்ப மீதினா எக்ஸ்ல இருந்து இது ரெண்டு போனதுக்கு அப்புறமா மீதின்றது எனக்கு எக்ஸ் மைனஸ் x/3 மைனஸ் x/4 இதுதான் மீதி. இதை வந்து எனக்கு 10% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவரின் ஆண்டு வட்டி வருமானம் 561 எனில் அவர் மூலதனத்தின் அளவு என்ன? ஆண்டு வட்டி வருமானம் 561 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஆண்டு வட்டி வந்து 561. மூலதனம் எக்ஸ் என்ன? அதான் நம்மளுடைய கொஸ்டின். இந்த எக்ஸ் என்ன அதான் கொஸ்டின். இப்போ இது என்னது? எனக்கு இதுதான் இங்க இருக்கிற பிரின்சிபல். இது 6. இது எத்தனை வருஷத்துக்கு சொல்லியிருக்காங்க? ஒரு வருஷத்துக்கு தான் வந்து 561 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ n வந்து 1 ஆயிடும். PNR/100 அப்படின்னு போடுறதுல PR/100 போட்டுக்கலாமா? ஸோ x/3 இன்ட்டு 7/100 பிளஸ் இங்க என்னது x/4 இன்ட்டு 8/100. இங்க நம்ம இங்கே சிம்பிளிஃபை பண்றோம்னு வைங்க. இங்க 1 இருக்கும், 12 LCM வரும். ஸோ இங்க 12 அப்படின்னா என்ன வந்துடும்? 12x மைனஸ் இங்க 4 ஆல மல்டிப்ளை பண்ணாதான் 12ன்னு வரும், மைனஸ் 4x. இங்க 3 ஆல மல்டிப்ளை பண்ணாதான் 12 வரும். ஸோ மைனஸ் 3x டிவைடட் பை 12. ஸோ அப்போ இங்க என்ன வந்துருச்சு எனக்கு? 12 மைனஸ் x/3 மைனஸ் x/4. ஸோ கரெக்டாக தான் போட்டிருக்கோமா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்னா செக் பண்ணிக்கணும். ஏன்னா எனக்கு மீதி ஏன் அப்படின்னு சொல்றப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் x/3 x/4 என்ன வரும்? x/3 பிளஸ் x/4 என்ன வரும்? இங்க வந்து 12 தான் LCM. அப்ப இங்க இன்ட்டு 4 இங்க இன்ட்டு 4 இங்க வந்து இன்ட்டு 3 இங்க இன்ட்டு 3. அப்ப மேல வந்து 7x/12ன்னு வந்துடும். ஸோ அப்போ இந்த எக்ஸ்ல இங்க 7x/12 முடிஞ்சிருச்சு. அப்ப மிச்சம் இருக்கிறது எனக்கு என்னது? 5x/12. ஸோ அவ்வளவுதான். ஸோ அப்ப இங்க எழுதுறப்போ தெளிவா எழுதணும். ஸோ அப்ப இது என்னது? மீதி இருக்கிறது எனக்கு 5x/12. அதை தான் 10% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ 5x/12 இன்ட்டு 10/100 இது எல்லாமே ஒரு வருஷத்துக்கு தான். ஸோ இன்ட்டு 1 இருக்கும். இந்த அமௌண்ட் தான் எனக்கு 561. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணா இங்க என்னது? 7x/300 அப்படின்னு இருக்குமா? இங்க வந்து எனக்கு 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 2 அப்படின்னு இருக்கும். ஸோ 2x/100 அப்படின்னு இருக்கும். பிளஸ் நான் கீழே இருக்க 100 அப்படியே வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் இங்க 200 கேன்சல் பண்ணல. சரியா? ஸோ இப்போ இதுக்கப்புறம் இதை வந்து என்ன கேன்சல் பண்ணலாம்? 6 இது 5 2 டேபிள்ல. அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு? 25x/600 ஈக்குவல் டு 561 அப்படின்னு இருக்கு. ஸோ கீழே இருக்க எல்லாத்துல இருந்தும் நான் வந்து 100 காமனா எடுத்து நான் அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடுறேன்னு வைங்க. அப்ப என்ன இருக்கும்? 7x/3 பிளஸ் 2x பிளஸ் 25x/6 ஈக்குவல் டு 56100 அப்படின்னு வந்துடும். இப்போ எனக்கு LCM வந்து 6 அப்போ இங்க இன்ட்டு 2 இங்க இன்ட்டு 6 அப்படின்னு பண்ணும். 7 2s are 14x. இங்க 2 இன்ட்டு 6 நமக்கு என்ன வந்துடும்? 12x பிளஸ் இது வந்து 25x அப்படியே தான் இருக்கும். கீழே வந்து நமக்கு என்னது? 6 இல்லையா? ஸோ இங்க மல்டிப்ளை பை 6னா 6 இன்ட்டு 12 அதனால தான் 12 வந்திருக்கு. இங்க 56100 இன்ட்டு 6 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்? இது 26 இது 25 அப்போ 51x ஈக்குவல் டு 56100 இன்ட்டு 6. இப்போ இதை 51 டேபிள்ல கேன்சல் பண்ணா 1ல 51 மிச்சம் 5. ஸோ திரும்ப 1 ஸோ 00 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ அப்போ எக்ஸ் எனக்கு என்ன வந்துருச்சு? 6600 ரூபாய் அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ மூலதனம் என்னது? எனக்கு 6600 ரூபாய். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, ஆண்டு வட்டி விகிதம் 5% மற்றும் ஒரு நாளைய தனி வட்டி 1 ரூபாயாகவும் கொடுக்கக்கூடிய தொகை எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. ஆண்டு வட்டி விகிதம் ஆர் வந்து 5%. ஓகேவா? அப்போ n வந்து எனக்கு 1. இப்ப அடுத்து இங்க என்னது? எனக்கு தனி வட்டி 1 ரூபாய் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் இருக்கும்? 365 நாளா? அப்ப எனக்கு வட்டி என்னது? 365 ரூபாய் அப்படின்னு கிடைச்சிடும். ஏன்னா ஒரு நாளைக்கு 1 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்காங்க. கொடுக்கக்கூடிய தொகை எவ்வளவு, பிரின்சிபல் எவ்வளவு அப்படின்றதுதான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு. சோ ஐ வந்து 365 அப்படின்னா பி தான் என்னன்னு கேக்குறாங்க. n1 6 டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டுருவோம். இப்ப இதை 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 20 அப்படின்னு வருமா? 365 into 2 அப்படின்னு போட்டா என்ன வரும்? 365 into 2 அப்படின்னா 730 அப்படின்னு வரும். அப்புறமா ஒரு 0 வேற இருக்கு. ஸோ 7300 அப்படின்னு கிடைச்சிடும்.
அடுத்த கேள்வி பாருங்க, ஒரு குறிப்பிட்ட தொகை தனி வட்டியுடன் 20 வருடங்களில் அதன் 3 மடங்காகும். அதே வட்டி விகிதத்தில் எத்தனை வருடங்களில் அந்த தொகை 2 மடங்காகும் அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்கு, தனி வட்டியுடன் 20 வருடங்கள்ல 3 மடங்கு ஆகுது. அப்போ 3 மடங்குனா NR = 200. இப்போ 20 வருஷத்துல அப்படின்னா என்ன 20, அப்ப R வந்து எனக்கு என்ன வந்துரும் 200/20னா இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும், 10 அப்படின்னு வரும். சோ R வந்து 10%. இப்ப அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, அதே வட்டி விகிதத்தில் எத்தனை வருடங்களில் அந்த தொகை 2 மடங்காகும்னு கேக்குறாங்க. அப்போ NR = 100, 2 மடங்கு ஆறதுக்கு. இதுல இப்ப R 10ன்னு தெரியும். அப்ப N என்ன வந்துரும் 100/10 அப்படின்னு போட்டா எத்தனை வருடங்கள்ல 10 வருஷத்துல. சோ ஆப்ஷன் B இஸ் த கரெக்ட் ஆன்சர். இத மாதிரி செயினாவும் கேட்கலாம். நமக்கு இரட்டிப்பாகுது, மும்மடங்காகுது அப்படின்றது எல்லாமே இந்த மாதிரி செயின் கொஸ்டினா தான் இருக்கும். சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட தொகையின் 15 மாதங்களுக்கான 7.5% வட்டி விகிதம் ஆண்டு தனி வட்டியானது அதே தொகையின் 8 மாதங்களுக்கான ஆண்டு தனி வட்டி 12%-ஐ விட 32.5 கூடுதலாக இருக்கும் எனில் அந்த தொகையானது என்ன? சோ அப்ப இங்க ஏதோ ஒரு 2 கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் அந்த கண்டிஷனை எடுத்து எழுதினாதான் ஏதாவது புரியும். சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்க, ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்கு, அத 15 மாசத்துக்கு 7.5% வட்டி வீதத்துல கொடுக்குறாங்க. சோ ஏதோ ஒரு தொகை இருக்கு, அத 15 மாசத்துக்கு 7.5% வட்டி விகிதத்துக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? இப்போ அதே தொகை இங்க வந்து எக்ஸ்ன்னு வச்சா அதே தொகைய என்ன பண்றாங்க அப்படின்னா 8 மாசத்துக்கு 12.5%. சோ 8 மாசத்துக்கு 12.5%க்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்படி கொடுக்குறாங்க. கொடுப்பதை விட 32.5 கூடுதலாக இருக்கும். எது? இதை விட எனக்கு 32.5 கூடுதலா இருக்கும் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? எனில் அந்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ இப்போ அந்த தொகை எவ்வளவு, இந்த எக்ஸ் எவ்வளவு அப்படின்றதுதான் நம்மளுடைய கேள்வி. அப்ப இது ரெண்டத்தோட வித்தியாசம் எனக்கு 32.5 அப்படின்னு வச்சுக்கலாமா? எக்ஸ் தான் P, N வந்து 15 மாசம், 15 மாசத்தை வருஷமா மாத்துறதுக்கு /12 இன்ட்டு R வந்து 7.5 நம்ம எப்படி எழுதலாம், 15/2ன்னு எழுதலாமா? /100 அப்படின்னு இருக்கும். சோ /100 மைனஸ் இங்க எக்ஸ் இன்ட்டு 8 மாசம், சோ 8/12 இன்ட்டு 12 அப்படின்றது 25ல பாதி, சோ 25/2 இன்ட்டு 100. இது ரெண்டத்தோட வித்தியாசம் தான் எனக்கு 32.5 ரூபாய் அப்படின்னு கிடைச்சிடும். சோ இங்க என்னெல்லாம் காமனா இருக்கு, x/12, 200 இதெல்லாம் காமனா இருக்கு. உள்ள என்ன வந்துரும் 15 ஸ்கொயர், சோ அப்போ 225. இங்க என்னது 25 இன்ட்டு 8 அப்படின்னா 200 அப்படின்னு கிடைச்சிரும், which is equal to 32.5. அப்ப இது ரெண்டத்தோட வித்தியாசம் எனக்கு 25. சோ 25x equal to 32.5 into 12 into 2 into 100 அப்படின்னு இருக்கு. கரெக்டா? இப்ப இதை 25 வாய்ப்பாடுல நான் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அடிச்சா 4 அப்படின்னு வரும். மிச்சம் வேற என்னெல்லாம் இருக்கும், 32.5 எப்படி எழுதலாம், 32 1/2 அப்படின்னு இருக்கும். ஸோ 65/2 அப்படின்னு எழுதிக்கலாம். 65/2 இன்ட்டு 12 இன்ட்டு 2 இன்ட்டு 4 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த 2 கேன்சல் ஆயிடுமா? 12 4s எனக்கு என்னது 48. ஸோ 65 இன்ட்டு 48 இதுதான் நம்மளுடைய ஆன்சரு. ஸோ யூனிட் டிஜிட்டை வச்சு நம்மளால ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். யூனிட் டிஜிட் 0 அப்படின்னு இருக்கு. ஸோ 0 அப்படின்னு இந்த ஒரு இதுல தான் இருக்கு. ஸோ இதான் ஆன்சரானு எதுக்கும் செக் பண்ணிக்கலாம். 65 இன்ட்டு 40 போடுங்க, அதுக்கப்புறம் 65 இன்ட்டு 8 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ 5 4s 22, இது 24 to 26, அப்புறம் ஒரு 0 இருக்கு. 5 8s 44, இது 48 plus 4 52. ஸோ அப்போ 20132120 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, ரூபாய் 2000 5 வருடங்களில் ஒரு குறிப்பிட்ட தனி வட்டியுடன் 2600 மாறும். ஸோ 2000 அப்படின்ற ரூபாய் எனக்கு 2600 மாறுது 5 வருஷத்துல, ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி 6%. ஓகேவா? தனி வட்டி விகிதம் 3% அதிகரித்தால், இப்ப எனக்கு 6ல இருந்து R+3 மாறுது. ஸோ R+3 மாறினா அந்த தொகை எவ்வளவு வரும், அதாவது இந்த 2600க்கு பதிலாக எவ்வளவு தொகை வரும் அப்படின்னு கேக்குறாங்க. இது என்ன பண்ணலாம், நம்ம ஃபார்முலா வந்து ஃபார்முலா படி போடுறப்போ ஃபர்ஸ்ட் இங்க எனக்கு ஐ வந்து என்ன வந்துரும் 2000 2600, அப்ப ஐ இன்ட்ரெஸ்ட் வந்து 600 ரூபாய் ஐ இல்லையா?
பி வந்து 2000 அப்படின்னு போடலாம், என் வந்து 5 இயர்ஸ் அப்படின்னு போட்டு ஆர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் R+3 என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கண்டுபிடிச்சு போடலாம். ஓகே, ஸோ இப்படி இல்லாம நம்ம வேற எப்படியும் போடலாம் அப்படின்னா 2000த்துல இப்போ 3% எவ்வளவு வரும், 2000த்துல 3% எவ்வளவு வரும், 3% இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். ஸோ 60 ரூபாய் அப்படின்னு வரும். ஸோ 2000த்துல 3% 60 ரூபாய். இது ஒரு வருஷத்துக்கு. இப்ப 5 வருஷத்துக்கு வேணும் அப்படின்னா என்ன வந்துடும், 6 × 5 30, அப்போ ஒரு 0 300 ரூபாய் அப்படின்னு இருக்கும். அப்ப இந்த 3%னால எனக்கு 300 ரூபாய் கூடும். அப்ப 2600 + 300னா 2900 அப்படின்னு வந்துடும். ஸோ நீங்க ஃபார்முலா போடுற மாதிரி போட்டு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க நான் கண்டிஷன் எழுதியிருக்கேன்ல, இதுக்கு ஆர் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு அதுல 3% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு போட்டு திரும்ப ஐ கண்டுபிடிங்க. ஐ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இந்த 2000ஓட சேர்த்தீங்க அப்படின்னா தொகை எவ்வளோ அப்படின்னு கிடைக்கும். ஸோ நீங்க ஃபார்மல் மெத்தட் போடுறதுனால நீங்க போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த கேள்வி பாருங்க என்ன இருக்குன்னு. ஆண்டு தனி வட்டியின் விகிதம் 10%லிருந்து 12 உயர்த்தப்பட்டால் ஒரு மனிதனின் ஆண்டு வருமானம் 1250 அதிகரிக்கும் எனில் மூலதன தொகை எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. சோ இப்ப எனக்கு 10ல இருந்து 12% உயர்த்துறாங்க அப்படின்னா 2.5% உயர்ந்திருக்கு. அந்த 2.5% உயர்ந்ததுதான் எனக்கு 1250. மூலதனம்னா எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட். அந்த 100% என்ன அப்படின்றதுதான் கொஸ்டின். ஸோ அப்போ இது சிம்பிளா பாக்ஸ் மெத்தட்ல போட்டுடலாமா, லாஜிக்கா யோசிச்சோம் அப்படின்னா போட்டுடலாமா. இப்போ சிம்பிளா பாக்ஸ் மெத்தட்ல யோசிக்கலாம் அப்படின்னா இங்க என்ன வந்துடும், 2.5 × x. ஸோ 2.5. ஸோ சால்வ் பண்றதுக்காக நான் வந்து வேற பேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ 2.5% அப்படின்றது தான் இங்க 1250. ஸோ இப்போ 100% தான் என்ன அப்படின்றது தான் என்னுடைய கேள்வியா இருக்கு. கரெக்டா. ஸோ அப்போ இங்க என்ன வந்துடும், நான் 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 0.5, இங்க 20 அப்படின்னு இருக்கும். திரும்ப 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 0.1, இது 4 இருக்கும். இப்போ டயக்னலா மல்டிப்ளை தானே பண்ண முடியும். 12 × 4 × 1250 = 0.1 × x அப்படின்னு எழுதுவோம். 0.1x நம்ம எப்படியும் எழுதலாம், x/10 அப்படின்னு எழுதலாமா. ஸோ அப்போ இங்க வந்து எனக்கு இந்த பக்கம் நம்ம 10 எடுத்துட்டு வந்துடலாம். 10 எடுத்துட்டு வந்தா 12500 × 4 = x. 12500 × 2னா 25. 25 50,000 அப்படின்னு வந்துருமா. ஸோ அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. குறிப்பிட்ட ஆண்டு வட்டி விகிதத்தில் ஒரு தொகையின் தனி வட்டியானது அந்த தொகையின் 25/16 பகுதியாகும். ஸோ தொகை அப்படின்னு சொல்றது இங்க வந்து அசல் தொகையை சொல்றாங்க. 22வது கொஸ்டின். எனக்கு அசல் தொகை பி அப்படின்னு வச்சுக்கிட்டா அதனுடைய ஆண்டு வட்டி வந்து எனக்கு எவ்வளவு பகுதின்னு சொல்றாங்க, 25/16 பகுதி அப்படின்னு சொல்றாங்க. 25/16 பகுதி. எதோட 25/16 பகுதி, இந்த அசலோட பகுதியாகும். வட்டி விகிதம் மற்றும் கால அளவு இரண்டையும் பிரதிபலிக்கும் எண்கள் அனைத்தும் சமமாக இருப்பின். சோ வட்டி விகிதம் 6, கால அளவு n, இது சமமா இருக்கு. அப்ப r = n = x அப்படின்னு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு ஆண்டு வட்டி விகிதம் அந்த x என்ன அப்படின்றதுதான் கண்டுபிடிக்கணும். சரியா. சோ r = n = x அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்போ நான் ஃபார்முலால இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன்னு வைங்க. சோ I வந்து PNR/100 = 25p/16. ஸோ இந்த pp கேன்சல் ஆயிடுமா. ஸோ nr எல்லாமே எனக்கு x தான். ஸோ x² = 25. இங்க 100 இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷன்ல போயிடும், /16 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ இங்க x-ஓட வேல்யூ என்ன கிடைச்சிரும், x-ஓட வேல்யூ √25 5, √100 10, √16 4. அப்போ 50/4 அப்படின்னா என்னோட வேல்யூ 1ல 4 மிச்சம் 1 2. ஸோ 12.5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆண்டு வட்டி விகிதம் கேட்டிருக்காங்க. அப்போ 12.5%. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு. ஒரு குறிப்பிட்ட தொகையின் தனி வட்டியானது 12.5 வருடங்கள் முடிவில் அந்த தொகையின் 3/4 பகுதியாக இருக்கும் எனில் ஆண்டு வட்டி விகிதம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ஆண்டு வட்டி விகிதம் அப்படின்னா 6 தானே நமக்கு என்னன்னு கேக்குறாங்க. ஸோ ஆர் என்னன்னு கேக்குறாங்க. என்ன சொல்றாங்க, ஒரு குறிப்பிட்ட தொகையின் தனி வட்டி ஐ வந்து என்னவாகுது, இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு 12 வருடங்கள் முடிவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ n வந்து 12 1/2,
அதாவது 25/2 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப ஐ வந்து என்னவா மாறுது எனக்கு, அந்த தொகையின் 3/4 பகுதியாக இருக்கும். அந்த தொகையை பி அப்படின்னு வச்சுக்கிட்டா, ஸோ 3/4 பகுதி ஆஃப் பி தான் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது. ஸோ இப்போ இந்த ஐக்கு நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், PNR/100 ஈக்குவல் டு 3/4 ஆஃப் பி. ஸோ இந்த பி கேன்சல் ஆயிடுமா. இப்போ n என்னது எனக்கு 25/2. ஸோ 25/2 into 100, இங்க மேல r இருக்கு, which is equal to 3/4. இப்போ 25 டேபிள் இதை கேன்சல் பண்ணா 4 கேன்சல் ஆயிடும். அப்போ r என்ன வந்துடும், இந்த 2 மேல போச்சுன்னா 3 into 2 எனக்கு 6% அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு விவசாயி 15% ஆண்டு வட்டியில் 3600 கடன் வாங்கினார் அப்படின்னு இருக்கு. ஸோ 3600 ரூபாய் எனக்கு கடனா வாங்கியிருக்காங்க. ஓகே, ஸோ எவ்வளவு சதவீத வட்டி விகிதம், 15% வட்டி விகிதத்தில். 4 வருடங்களுக்கு பின்னர் அவர் 4000 மற்றும் ஒரு ஆடு ஆகியவற்றை கொடுத்து அவர் கடனை செலுத்தினார். 4 வருஷம் கழிச்சு அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா 4000 பிளஸ் ஒரு ஆட்டுக்குட்டி கொடுத்து அவங்க வந்து கடனை செலுத்திருக்காங்க. ஸோ அப்போ 4 வருஷம் கழிச்சு மொத்தம் அமௌண்ட் இதுதான். ஓகேவா. இப்ப என்ன கேக்குறாங்க, எனில் ஆட்டின் விலை, அந்த ஆடோட அப்ராக்சிமேட்டா எவ்வளவு வெயிட்டேஜ், எவ்வளோ அமௌண்ட், அதுதான் கேக்குறாங்க. இப்போ நான் எனக்கு அமௌண்ட் எவ்வளோன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் என்னது, PNR/100. பி வந்து 3600, n வந்து 4 வருஷம், r வந்து 15 டிவைடட் பை 100. ஸோ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். 15 into 4 அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும், 15 into 2 30, அப்போ 60 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ 60 into 36. ஸோ 36 into 6 216, அப்புறம் ஒரு 0 இருக்கு, ஸோ 0ன்னு ஆயிடும். அப்போ எனக்கு டோட்டல் அமௌண்ட் என்ன வந்துடும், 3600 பிரின்சிபல் பிளஸ் 2160. அப்ப எனக்கு வந்து 5760 தான் என்னுடைய டோட்டல் அமௌண்ட். அதுல 4000 கொடுத்துட்டாரு. அப்ப ஆட்டுக்குட்டியோட விலை என்னது எனக்கு, 1760 ரூபாய். ஸோ 1760 ரூபாய். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இன்னைக்கு செஷனுக்கான லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையின் எக்ஸ் வருடங்களுக்கு ஆண்டிற்கு x% என்ற விகிதத்தில் தனி வட்டியானது ரூபாய் எக்ஸ் ஆக இருக்கும் எனில் அந்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இங்க எல்லாமே எக்ஸ் 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 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வருடங்கள் வந்து எக்ஸ், ஆர் வந்து x%, இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸ் ரூபா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன கேக்குறாங்க அப்படின்னா, எனில் அந்த தொகை, அந்த தொகை இங்க சொல்றது ஒரு குறிப்பிட்ட தொகையின் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ இங்க அசல் தொகையை பத்தி தான் பேசியிருக்காங்க. பி என்னது அப்படின்னு தான் கேக்குறாங்க. ஸோ அப்போ நமக்கு ஐயோடைய ஃபார்முலா, இன்ட்ரெஸ்டோடைய ஃபார்முலா என்னது, PNR/100. ஸோ பி, என் வந்து எக்ஸ், ஆர் வந்து எக்ஸ் டிவைடட் பை 100, இங்கேயும் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ அப்போ ஒரு எக்ஸ் கேன்சல் ஆயிடுமா. அப்போ பி வேணும் அப்படின்னா இந்த 100 மேலே போயிடும். ஸோ 100/x அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் நாளைக்கான வீடியோல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கணக்கை முடிச்சிருவோம். அடுத்து நம்ம கூட்டு வட்டி கணக்குக்குள்ள போயிடலாம். சரியா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.